கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலே நமக்குள்ளே மாம்சம், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போர் செய்கிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போர் செய்கிறது. இன்றைக்கு இந்த எது ஜெயிக்குது? மாம்சம் ஜெயித்தா நம் மாம்சத்துக்குரியவர்களாய் இருப்போம். ஆவி ஜெயிக்குமேயானால் நாம் ஆவிக்குரியவர்களாய் இருப்போம். இன்றைக்கு நமக்குள்ளே நாம் மாம்சம் ஜெயித்து மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறோமா, அல்லது ஆவி நமக்குள்ளே இருக்கிற ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயித்து நம்ம ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் நிதானிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அருமையானவர்களே 4வது வசனத்திலே, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். அருமையானவர்களே, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். யோசித்து பாருங்கள், மாம்சத்துக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோமா? மாம்சத்துக்குட்பட்டவங்க தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாயிருக்கிறது. மாம்சத்துல எதையும் முடிவு எடுக்க கூடாது. மாம்சத்துல எடுக்கிற முடிவு தோல்வியிலே முடியும். யோசேப்பு கர்த்தர் ஆவியிலே தனக்கு உண்டு பண்ணின அந்த சொப்பனத்தை தன் சகோதரிடத்திலே அவர் பரிமாறினார், சொன்னார். அருமையானவர்களே, அவர் சொல்லும் பொழுது அவருடைய தகப்பனாகிய யாக்கோபும் கோபப்பட்டார். சூரிய சந்திரனும் என்னை வணங்கும் என்னும் போது தாய் தகப்பனும் என்னை வணங்குவார்களோ என்றார். 12 அரிக்கட்டுகளும் இல்லையா என்னை வணங்குகிறது என்று சொல்லும் பொழுது 12 சகோதரர்களும் உன்னை வணங்குவார்களோ அப்படின்னு சொல்லி, அருமையானவர்களே, அவன் யோசேப்பின் மீது கோபம் பட்டாங்க. கோபப்பட்டு மாம்சத்துல ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு தெரியுமா? இதோ சொப்பனக்காரன் வர்றான், இந்த சொப்பனக்காரனை தூக்கி குழியில போட்டு இவனை விற்று போட்டாலோ அழித்து போட்டாலோ இவன் சொப்பனம் என்னவாய் முடியுமோ என்று பார்ப்போம் என்று சொன்னார்கள். கடைசியில என்னானது? மாம்சத்துல அவங்க யோசேப்புடைய சொப்பனத்தை அழிக்க நினைத்தாங்க, யோசேப்பை அழிக்க நினைத்தாங்க, ஆவிக்குரியவைகளை அழிக்க நினைத்தாங்க. ஆவிக்குரிய காரியங்களை மாம்சத்தாலே ஒருவனாலும் அழிக்க முடியாது. ஆவிக்குரிய காரியங்களை மாம்சத்தாலே ஒருவனாலும் அழிக்க முடியாது. அப்படி மாம்சத்தாலே, மாம்ச சிந்தையாலே யோசேப்பை அழிக்க வேண்டும், யோசேப்புடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும். இவன் எப்படி வளருவான், எப்படி இவன் சொப்பனம் என்னவாய் முடியும் என்று மாம்சத்திலே முடிவெடுத்தார்கள். தோற்று போனது யார்? மாம்சத்திலே முடிவெடுத்த சகோதரர்களா, இல்ல ஆவியின் முடிவை எதிர்நோக்கி காத்திருந்த யோசேப்பா? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆம், மாம்சத்திலே முடிவெடுத்த சகோதரர்கள் தான் தோற்று போனார்களே அன்றி ஆவியின் முடிவுக்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த யோசேப்பு தோற்று போகவில்லை. ஒரு நாளிலே அத்தனை சகோதரர்கள் வந்து அவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவனியுங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமாயிருக்கிறது. இன்னைக்கு மாம்சத்திலே சிந்திக்கிறவர்கள், மாம்ச சிந்தை உள்ளவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாயிருக்க மாட்டார். கர்த்தர் பிரியமாயிருக்க மாட்டார். பிரியமானவர்களே, நாம் எப்படி சிந்திக்கிறோம், எப்படி யோசிக்கிறோம்? ஒரு காரியத்திலே இங்கே பவுல் சொல்வார், மாம்சத்திலே ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவுக்கு வந்திருக்கிறீங்களே, நீங்க இத்தனை மதியினர்களா என்று சொல்லி கேட்பார். ஆரம்ப காலத்திலே ஆவிக்குள்ளே நாம் ஜெபம் பண்ணி ஆவிக்குரியவர்களாய் நாம் ஜீவித்து ஆவிக்குரியவைகளிலே இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று காத்திருந்த நாம்
சில தருணங்களிலே மாம்சத்துக்குரியவைகளாய் நாம் மாறி போகும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு விசனப்படுகிறவராய் இருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். மாம்சத்திலே முடிவெடுக்கிறவர்களாய் ஒரு காரியத்தை நாம் சகிக்க கூடாதபடி, பொறுக்க கூடாதபடி, இல்லையா, மாம்சத்திலே முடிவெடுக்கிறவர்களாய் இருந்தால் அந்த மாம்சம் சிந்தை நமக்கு மரணத்தை கொண்டு வரும். மாம்ச சிந்தையானது நமக்கு தோல்வியை கொண்டு வரும். பிரியமானவர்களே, அப்படி அல்ல. நீங்கள் ஆவிக்குரியவர்களாய், நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு ஆவிக்குரியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆவிக்குள்ளான முடிவை நாம் எடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமே தவிர மாம்சத்துக்குரியவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஏனென்றால், எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இந்த மாம்ச சிந்தை இருக்குங்கல்ல, அது தேவனுக்கு விரோதமான பகை. அதை ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியவே விடாது. அனனியா சப்பீராலை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்து மேல அவங்களுக்கு வாஞ்சை, கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவதிலே ஒரு வாஞ்சை ஆகினாலே தனக்குண்டான நிலத்தை அவர்கள் விற்று அதை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கணவனும் மனைவியும் ஒன்றுபட அவர்கள் ஒரு பங்கை வஞ்சித்து மீதியானதை கொடுத்தார்கள். அந்த பங்கை வஞ்சிக்க காரணம் என்ன சொன்ன, மாம்ச சிந்தை. அவர்களுக்குள்ளே இருந்த அந்த ஆவியின் சிந்தையை தியாகத்தோடு கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை தாங்க வேண்டும், அன்பர்களே கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்ற ஆவிக்குரிய குணம் அவர்களுக்குள்ளே அதிகமாய் இருந்தது. ஆனாலும் ஒரு மாமிச சிந்தை அவர்களுக்குள்ளே ஆட்கொண்டது. கணவனும் மனைவியுமாக அவர்கள் சேர்ந்து நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, நமக்கென்று ஏதாகிலும் ஒன்று இருந்தாதான் நமக்கு நல்லது என்று சொல்லி அவர்கள் மாம்சத்திலே முடிவெடுத்தது நிமித்தமாக நிலைமை பரிதாபமாய் போனது. எனக்கு அருமையானவர்களே, நீ ஆவிக்குள்ளானவனானால் உன்னுடைய சிந்தை எல்லாமே ஆவிக்குள்ளா இருக்கணும், உன் முடிவு எல்லாமே ஆவிக்குள்ளா இருக்கணும். அறிஞர்களே, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சம்பந்தம் இல்லை. நான் ஆவிக்குரியவன், ஆனாலும் சில தருணங்களிலே மாம்சத்திலே சில முடிவுகளை எடுப்பேன் என்று நீ சொல்வாயானால் அந்த மாம்சத்தின் முடிவு உனக்கு தோல்வியை கொண்டு வருமே தவிர உனக்கு ஜெயத்தை கொண்டு வராது. அதைதான் அவர்கள் செய்தார்கள். அனனியாவும் சப்பீராலும் அதைதான் அவர்களுக்கு செய்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு மாம்ச சிந்தை அது தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிய விடாது, கீழ்ப்படிய கூடாமல் போக செய்யும். ஆக இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில ஜீவனை, சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் ஆவியின் சிந்தையுடையவர்களாயிருங்கள். மாம்சத்தை சாகடியுங்கள். ஒரு இயேசு ஒருவனை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி மாம்ச சிந்தையை நீங்கள் அழித்து ஆவிக்குரிய சிந்தையிலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அபரீதமான ஆசீர்வாதங்களோடு ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.